Hi students, welcome to Veranda Race YouTube channel. I'm Tilak. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தான். சோ SSC NTS எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் இந்த வருஷத்துல. ஏன் அப்படிங்கறத தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த SSC MTS அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே SSC ல பெருசா பார்க்கக்கூடிய மூணு எக்ஸாம் CGL, CHSL, MTS. அப்ப இந்த 2025ல வரப்போற கடைசி எக்ஸாம் MTS இன்னும் CHSL வரல, அடுத்துதான் MTS. பட் இருந்தாலுமே இந்த MTS ஓட ஒரு ஃபீவர் வந்து இப்பவே ஒட்டிக்கிச்சு. ஏன்னா ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ஏன் சொல்றேன்னா MTS மட்டும்தான் 10th படிச்சவங்களே எழுதக்கூடிய எக்ஸாம். ஒரு CHSL கம்பேர் பண்றப்போ ஒரு நிறைய வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகே, ஈஸியான எக்ஸாம். இதை தாண்டி MTSல பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், மேத்ஸ் ரீசனிங்கிறது பெரிய ரோல் பிளே பண்ண போறது இல்லை. யாரெல்லாம் மேத்ஸ் வீக், மேத்ஸ் வராது, ஆப்டிடியூட்னாலே பயம் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் இந்த MTS எக்ஸாம் தான் பொக்கிஷமே. நீங்க CGL, CHSL எல்லாம் மேத்ஸ் ரீசனிங் இல்லாம பாஸ் பண்ணவே முடியாது, டயரோனே கிளியர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது மேத்ஸ் வீக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த MTS அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான எக்ஸாம். இதை தாண்டி இந்த எக்ஸாம் ஏன் இன்னும் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப இப்படி எடுத்துக்குவோம். நீங்க இந்த MTS எக்ஸாம் கன்ஃபார்ம் பாஸ் பண்ண போறீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க, கேட்கிறப்ப ஜாலியா இருக்கும். சோ பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 2026ல போஸ்டிங் என்ன பண்ணிடலாம், போஸ்டிங்க்கு போயிடலாம். அப்படிதானே? சோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 2026 கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடலாம், ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த MTS எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணல, ஆர்எல்ஸ் சோ சரியா படிக்கல, இல்ல ஒரு மாதிரி சொதப்பிடுறீங்கன்னா திரும்ப 2026ல எக்ஸாம் வரும். CGL வரும், CHSL வரும், MTS வரும், இதை தாண்டி SSC மீதி இருக்க எல்லா எக்ஸாமும் வரும். ஆனா அதை நீங்க கிளியர் பண்ணாலுமே நீங்க எப்பதான் வேலைக்கு போவீங்க, திரும்ப 2027ல தான் வேலைக்கு போவீங்க. 2 வருஷம் காலி. இந்த ஒரு எக்ஸாமை விட்டீங்கன்னா 2 வருஷம் காலி. ஓகேவா? சோ நிறைய பேருக்கு இது லாஸ்ட் அட்டெம்ப்டா கூட இருக்கலாம். அப்ப இந்த சினாரியோஸ்ல இந்த MTS எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? எப்பவுமே MTS வர மாதிரி இல்லாம இந்த வாட்டி வேகன்சி நிறைய இருக்கு. இன்னும் டைமும் இருக்கு. லிட்டரலி ஒரு 40 days ஆவது இருக்கு இந்த எக்ஸாமுக்கு. MTSக்கு ஒரு 40 நாளைக்கு மேல டைம் இருக்கு. அப்படிங்கும் போது MTS நல்லா படிங்க. மோர் ஃபோக்கஸ் ஆன் GS அண்ட் இங்கிலீஷ். மேத்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அதுங்க வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான், நெகட்டிவ் மார்க்கும் இருக்க போறது இல்ல. செக்ஷனலா ஒரு குவாலிஃபையிங் மார்க் இருக்க போது அது மட்டும் எடுத்தா போதும், ஓவரால் கட் ஆஃப் எடுத்துக்க போறது இல்லை. அப்படிங்கிறப்ப நீங்க அதை சும்மா நார்மலா போய் பண்ணிட்டு வரலாம். இது தாண்டி ரீசனிங் கூட தெரியாம யாரும் இருக்க போறது இல்ல, ரீசனிங் கூட அட்டென்ட் பண்ணாம யாரும் வர போறது இல்ல. ரீசனிங்லாம் ஈஸியா தான் இருக்கும். மேத்ஸ்லயுமே இந்த சிம்பிளிஃபிகேஷன், இந்த ஆவரேஜ், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டாபிக்லாம் வச்சு முடிச்சிடலாம். இங்க ஃபோக்கஸே நீங்க இங்கிலீஷ்க்கும் GSக்கும் தான் கொடுக்கணும். நான் MTSக்காக போட்டுட்டு இருக்க எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், மோர் ஃபோக்கஸ் ஆன் இங்கிலீஷ் அண்ட் GS. GS கம்பேர் பண்றப்ப இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் GS நல்லா படிங்கம்பாங்க, பட் நான் வந்து இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். நீங்க இங்கிலீஷ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அங்க உங்களால ஃபுல் மார்க் கூட எடுக்க முடியும் இங்கிலீஷ்ல. ஓகேவா? இங்கிலீஷ்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே உங்களால அடிக்க முடியும் நீங்க இங்கிலீஷ் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா. ஓகே, சோ இது வரைக்கும் நடந்த SSCல கேட்ட எல்லா இங்கிலீஷ் கொஸ்டினுமே கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிடணும். குறிப்பா செலக்ஷன் போஸ்ட்ல வந்த ஆன்சர் கீ, CGLக்குமே கூட ஆன்சர் கீ வந்துருச்சு. அதுல சோ அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. ஓகே, எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்க. ஓகேவா? எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்க. இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. GSம் அதுக்கேற்ற மாதிரி படிங்க. பட் ஏன் இங்கிலீஷ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். GS நீங்க தலைகீழா நின்னாலும் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது, அது உங்களுக்கும் தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வியை கொண்டு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நம்ப வைப்பாங்க. ஓகேவா? ஆனா அமெரிக்கால இருக்கிற இங்கிலீஷையோ இல்ல வேற கண்ட்ரில இருக்க இங்கிலீஷோ உங்களால இங்கிலீஷ்ல கேட்க முடியாது. நீங்க படிக்கிற இங்கிலீஷ் தான் வரப்போகுது, பட் கரண்ட் அஃபேர்ஸோ GSோ நீங்க படிக்கிறது வராம வேற ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்லல, இதை டிமோட்டிவேட்டா யாரும் எடுத்துக்க வேணாம். இதான் ஃபேக்ட். இந்த எக்ஸாம் விட்டீங்கன்னா 2 வருஷம் காலி. ஓகே, அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும், நீங்க பாஸ் பண்ணுவீங்க தான், ஆனா இல்லைன்னா சொல்லவே இல்லை. பட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. இதை கிளியர் பண்ணாலே 2026 தான் வேலைக்கு போக முடியும். இதை விட்டீங்கன்னா 2027 தான் வேலைக்கு போக முடியும். இப்ப இருக்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இன்னும் 2 வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படிங்கறத திங்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும், உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் காமன் பாயிண்ட்ல தான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே லைஃப்ல அடுத்து இப்போ என்ன ஆகும்னு தெரியல. அப்படி இருக்கிறனால வரப்போற ஒவ்வொரு நிமிஷத்தையுமே ரொம்ப முக்கியமா பயன்படுத்துங்க. ஸோ ஒரு 40ல இருந்து 50 நாள்ங்கிறது ஹியூஜான டைம் தான். சார் டே கம்மியா தான் இருக்கு,
நீங்க சொல்ற அனாலிசிஸ்லாம் எனக்கு இப்பதான் புரியுது, எனக்கு பயமா இருக்கு, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா 40-50 நாள் கம்மி டேஸ்லாம் இல்ல, நிறைய நாள் தான். ஓகேவா? உங்க லைஃப்ல நீங்க இது வரைக்கும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டீங்களோ அதுக்கு ஒரு படி மேல போடுங்க. ரொம்ப கஷ்டப்படுங்க, அதிக ஹார்ட் ஒர்க் போடுங்க. எப்படியாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும்னு ஒரு ஃபோக்கஸோட படிங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படிக்கணும்னாலும் படிங்கப்பா. இந்த 40-50 நாள் படிச்சீங்கன்னா அடுத்த லைஃபே செட்டில். ஓகேவா? ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடுத்த 25 வருஷம் நீங்க லைஃப்ல இது நாள் வரைக்கும் கடந்து வந்த அந்த ஜேர்னி இருக்குல்ல, அதே ஜேர்னி உங்களுக்கு செட்டில் ஆக போறதுக்கான எக்ஸாம் இது. ஓகே, ஸோ மல்டி டாஸ்கிங் சர்வீசஸ் எம்டிஎஸ் எக்ஸாம் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்கப்பா. அந்த எம்டிஎஸ்ஸுமே நல்ல நல்ல போஸ்டிங், நல்ல நல்ல ஜாப்லாம் இருக்கு. எம்டிஎஸ்ங்கிறதுமே ஒரு கெத்தான ஜாப் தான். 10th வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப ஒரு சாதாரண எக்ஸாம்னு நினைச்சிட வேணாம். ஓகேவா? ஸோ அதனால நல்லா படிங்க. எம்டிஎஸ்ல மட்டும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட்ல போடுங்க. சேம் டைம் எம்டிஎஸ்ல மட்டும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் இனிமேட்டுக்கு அப்படிங்கிறதையுமே நீங்க கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ நம்ம ராகுல் சார் இருக்காரு, ஜிஎஸ் ஃபுல்லா எம்டிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் வேணுமா சொல்லுங்க, சொல்லிடலாம், அண்ணன் போட்டுருவாரு. இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கே வேணுமா போட சொல்றோம், போட்டுருவாரு. கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா சொல்லுங்க, போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் எம்டிஎஸ்ல மட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, பண்ணி தரோம். இங்கிலீஷ் வீடியோ வேணுமா நம்ம பிரியாக்ஷன் மேம் போட்டுட்டு தான் இருக்காங்க, டெய்லியுமே போடுறாங்க வீடியோஸ். எல்லாரோட வீடியோஸுமே பாருங்க, நான் ஏன் வீடியோ மட்டும் பாருங்கன்னு சொல்ல. ஓகேவா? எல்லா வீடியோமே பாருங்க. ஏதாவது ஒரு சோர்ஸை வச்சு எப்படியாவது படிச்சு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். திரும்ப திரும்ப சொல்றேன் நினைச்சுக்க வேணாம், விட்டா 2 வருஷம் காலி. ஓகே, ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்லா தான் படிச்சுட்டு இருப்பீங்க, பட் இருந்தாலும் லிட்டரலி உங்களை கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு வீடியோவா இது இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி முக்கியமான ஒரு வீடியோஸ்லாம் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.